Taste the Daily. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மலைத்தூவி மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு 17/9/2025 புதன்கிழமை என்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிடக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகம் வெளியிடக்கூடிய அறிவிப்பில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுடைய 147வது பிறந்த நாளான 17/9/2025 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் அண்ணா மேம்பாலம் அருகே அமைந்திருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களுடைய திருவுருவ சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது திருவுருவ படத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக செயலாளர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞரணி, மகளிரணி, மாணவரணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாயிகள் பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வர்த்தக அணி மற்றும் கலைப்பிரிவு உள்ளிட்ட கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புடைய இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் வெளியிடக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐயப்பன்.